பத்தொன்பது நாயக்குன்ற ஒரு சிஸ்டமே சென்னையில கிடையாது. ஆனாலும் இவங்க ஒரு வீம்புக்குன்னா நாங்க இருக்கோம் அப்படின்ற மாதிரி பண்றாங்க. சரி ஓகே எதை பண்ணிட்டு போட்டோம்னு சொல்லி இருந்தாங்க. அப்ப இந்த 19 நாயக்குங்களும் ஒன்னா இருந்தால் இந்த மலாய்க்காவோட ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கணும் இல்லையா? யாரும் போகலையா? யாருமே கிடையாது. அதுல சொல்ல பாத்தீங்கன்னா அன்னைக்கு இவங்க ஒத்துமையா இருந்த மாதிரி ஒரு ஸ்டில் எல்லாம் போட்டாங்க, பணம்லாம் வாரி இறைச்சாங்க. அதுல பெரியமேடு அன்பு கைத்தட்ட தெரியாத பெரியமேடு அன்பு கூட பேல் பேல் பேல்னு பணம் போட்டுட்டே இருந்தாங்க. அதெல்லாம் எதனாலன்னு பாத்தீங்கன்னா என்ன கிளி 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 கிழிச்சு தொங்க விட போறாங்களா. இப்போ அவங்க பொண்ணு யாருக்கோ ஒருத்தருக்கு இந்த சர்ஜரி பண்ணா ஒரு பால் ஃபங்க்ஷன் பண்ணுவாங்க. அந்த ஃபங்க்ஷன் பண்ணியிருக்காங்க அவங்களோட கோவில்ல. இதுல கூட எனக்கு ஒரு கேள்வி இருந்தது. என்னன்னா, ஒரு ஆன்மீகத்துல இருக்கக்கூடியவங்க, ஒரு ஆன்மீகவாதி ஒரு தீட்டு சடங்கை ஒரு கோயிலுக்குள்ள பண்ணுது. ஒரு குரூப் கிடையாதுமா, இவங்க ஒரு 3-4 குரூப் வச்சிருக்காங்களாம். நாயக்கங்களுக்கு மட்டும் ஒரு குரூப், அதுக்கப்புறம் நாயக்கு கல்நாயக்கு சேர்ந்து ஒரு குரூப், அதுக்கப்புறம் கல்நாயக்கங்களுக்குன்னு மட்டும் ஒரு குரூப். என்ன பேச போறாங்களோ தெரியலமா. என்ன பேச போறீங்க? மந்த்ராவை எப்படி அழிப்பது? அந்த கோயிலுக்குள்ள அவங்க ட்ரெஸ்ஸும் அவங்க ஆடுற ஆட்டமும் நான் அந்த வீடியோ காட்டுறேன் பாருங்க. பண்ணிட்டு லாஸ்டா அந்த எரிச்சாங்க பாருங்க, தூக்கி 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 நீ கௌரவத்துக்கு சவாலுக்காக எரிச்ச அந்த பணமே உனக்கு ஆப்பாச்சு. என்னாச்சு? என்ன பிரச்சனை? ரூம் போட்டு இவ இப்படி பேசிட்டாலே இதுக்குன்னே ஒரு ஃபங்க்ஷன் பண்ணோம். நம்ம 19 பேரும் ஒன்னா போனோம், போய் அதை போட்டு காட்டணும்னு பண்ணுங்க. மீண்டும் ஃபங்க்ஷன் பண்ணுங்க. நான் அதை தானே எதிர்பார்க்கிறேன். நியாயத்தை கேட்ட அந்த விஷாலி திருநங்கை அந்த இடத்துல அந்த ஃபங்க்ஷன்ல தாக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கேட்ட வார்த்தைகள் என்ன, நீங்க செஞ்ச செயல், அப்ப யாருக்கு தான் நீங்க மதிப்பு கொடுக்குறீங்க? மனுஷனுக்கும் மதிப்பு கிடையாது, ஒரு போலீஸுக்கும் மதிப்பு இல்லை, ஒரு அதிகாரிகளுக்கும் மதிப்பு இல்லை, இப்போ ஒரு கடவுளுக்கே மதிப்பு இல்லை. அப்புறம் அந்த கடவுள் போட்டா வச்சு பூஜை போடுறீங்களே எதுக்கு? அந்த விசாலினர் சொல்லக்கூடிய திருநங்கை ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்காங்க. ஒரு 2 நாளுக்கு முன்னாடி காசிமேரில் மலைக்காம ஒரு பால் ஊற்றுனாங்க. அதுக்கு எனக்கு பிளாக் ஊற்றுருந்தாங்க. நான் போயிருந்தேன். ஆயா நீங்க பாத்துக்கோங்க ஆயா, நீங்க புரிஞ்சுக்கோங்க ஆயா. மந்த்ராவின் பார்வையில் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம கூட வெளிச்சம் அறக்கட்டளை நிறுவனர் திருநங்கை போராளி மந்த்ரா மேம் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம்மா. மந்த்ராவின் பார்வையில் இருக்கும் நேயர்கள் அனைவருக்குமே மந்த்ராவின் பணிவான வணக்கங்கள். சென்னையில் திருநங்கைகள் நாயக் சிஸ்டம் கலைஞ்சிருச்சு அப்படின்னு ஒரு அறிவிப்பு வெளியானதுக்கு அப்புறம் கூட அது கலையில நாங்க எல்லாம் ஒற்றுமையா தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நாயக்குகளா இருந்த முன்னாள் தலைவர்கள்லாம் இப்போ ரீல்ஸ் எல்லாம் போட்டு சோசியல் மீடியால அப்டேட் பண்ணிட்டு இருக்க சமயத்துல காசிமேடு பகுதியை சேர்ந்த மலைக்கா அவர்களுடைய வீட்டுல ஒரு பிரச்சனை நடந்திருக்கிறதாவும், அந்த பிரச்சனையில மலைக்கா அவர்களே பெரியவங்க எங்களுக்கு நல்லது கொள்ளது சொல்லல அப்படின்ற மாதிரி தலைவிகளை எதிர்த்து பேசியிருக்கிறதாவும் ஒரு பிரச்சனை கிளம்பி இருக்கு மேம். இந்த பிரச்சனை குறித்து உங்களுக்கு ஏதாவது தகவல் காது கேட்டுச்சா? வந்துச்சுமா. அதாவது காசிமேடு பகுதியில மலாய்க்கான்னு சொல்லக்கூடியவங்க ஏதோ ஒரு பால் ஃபங்க்ஷன் பண்ணேன், பால் ஃபங்க்ஷன் அது பத்தின டீட்டெயில்ஸ்லாம் நிறைய வீடியோஸ்ல சொல்லியிருப்போம், பண்ணேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த பால் ஃபங்க்ஷன்ல இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா சமீபத்தில் ஒரு 10 நாள் முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க. என்னன்னா, நாங்கள் 19 நாயக்கங்களும் ஒத்துமையாக இருக்கிறோம், ஒன்னா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி போட்டு நிறைய பேர் சபதம்லாம் எடுத்திருப்பாங்க, கையெல்லாம் நீட்டிலாம் எடுத்திருப்பாங்க. அதெல்லாம் கொஞ்சம் வீடியோஸ் எல்லாம் வந்திருந்தது. சரி, நான் கூட நினைச்சேன் இவங்க 19 நாயக்குன்ற ஒரு சிஸ்டமே சென்னையில கிடையாது, ஆனாலும் இவங்க ஒரு வீம்புக்குன்னா நாங்க இருக்கோம் அப்படின்ற மாதிரி பண்றாங்க. சரி ஓகே எதை பண்ணிட்டு போட்டோம்னு சொல்லி இருந்தேன். அப்ப இந்த 19 நாயக்கங்களும் ஒன்னா இருந்தால் இந்த மலாய்க்காவோட ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கணும் இல்லையா? யாரும் போகலையா? யாருமே கிடையாது. அதுல சொல்ல பாத்தீங்கன்னா இந்த மெட்டி ஒலி மகேஷ், அப்புறம் இந்த பெரியமேடு அன்பு, அதுக்கப்புறம் இந்த பூக்கடை பகுதியை சேர்ந்த தட்டாச்சி, இவங்க ஒரு 3 பேர் தான் இருந்தாங்க. போகல அப்படின்றத தாண்டி முதல்ல மலைக்கா அவர்கள் இவங்களுக்கு எல்லாம் அழைப்பு விடுத்திருந்தாங்களா? அழைப்புகள் கொடுத்திருப்பாங்களா கொடுக்கலையான்றது ஒரு கேள்வி. பட் கொடுத்து இருந்தால் வரணும் இல்லையா?
இவங்க ஒத்துமையா இருந்தா தானே வருவாங்க. அன்னைக்கு வந்து இவங்க ஒத்துமையா இருந்த மாதிரி ஒரு ஸ்டில் எல்லாம் போட்டாங்க, பணம் எல்லாம் வாரி இறைச்சாங்க. அதுல பெரியமேடு அன்பு கைத்தட்ட தெரியாத பெரியமேடு அன்பு கூட பேல் பேல் பேல்னு பணம் போட்டுட்டே இருந்தாங்க. அதெல்லாம் வந்து எதனாலன்னு பாத்தீங்கன்னா, மந்த்ராவும் சோனியும் சேர்ந்து இந்த நாயக் சிஸ்டத்தை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. சென்னையில வந்து இனிமேல் நாயக்கங்கள் கிடையாது அப்படின்ற ஒரு சீன் வந்ததுக்கு அப்புறம் நம்ம இவங்க கிட்ட தோல்வியை ஒத்துக்கணுமா? இது நம்ம எல்லாருக்குமே அசிங்கம் தானே அப்படின்னு சொல்லி ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து அந்த நாயக்கு தட்டு, அந்த தட்டு மேல அந்த வெள்ளை பானு வந்து சத்தியம் வாங்கியிருக்கிறாங்க. தட்டு மேல சத்தியம், சட்டாயில சத்தியம், அது எஜ்ரா பான்ல சத்தியம், இவங்க மேல சத்தியம், அவங்க மேல சத்தியம் எல்லாம் சொல்லி சிலர்கிட்ட எல்லாம் வாங்கி இவங்களெல்லாம் கூட்டு சேர்த்து, அதாவது மந்த்ரா கிட்ட நம்ம தோத்துதான் இருக்கக்கூடாது. இது நான் வந்து தோல்வி ஜெயம்லாம் நான் பார்க்கல மாதவ். நியாயத்தின் பேர்ல ஒரு விஷயத்த எடுத்தோம் பேசுறோம். நீங்க செஞ்ச தவறுகளை தான் நான் உங்களுக்கு உணர்த்தினேன். நீங்க வந்து அதை மாத்திக்கோங்கன்னு தான் சொன்னேன். உங்களை வந்து திருந்திக்கோங்கன்னு கூட நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா நீங்களா வயசுல பெரியவங்க. 1000 இருந்தாலும் நான் உங்களை பேரை வச்சு கூப்பிட்டாலும் கூட வயசுக்கு உண்டான மரியாதை நான் கொடுப்பேன். ஆனால் திருந்திக்கோங்கன்னு சொல்றதுக்கு எனக்கு அந்த இது கிடையாது. பட் ஆனால் உங்களை நீங்க மாத்திக்கோங்கன்றது தான் நான் இந்த 1.5 வருஷமா நிறைய சேனல்ஸ்ல நிறைய தவறுகளை வந்து ஒவ்வொரு நாயக்குங்களோட பிரச்சனைகளையும் நான் வெளியே கொண்டு வந்தேன். ஒவ்வொருத்தரோட முகத்திரையும் ஒரு சேனல்ல வந்து ஒவ்வொரு வாரம் எபிசோட்ஸ் மாதிரி ஒரு வாரமா நான் போட்டு காட்டிட்டு இருந்தேன். எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஸோ இவங்க இதெல்லாம் பார்த்து ஒரு சின்ன புள்ள வந்து நம்மளோட தவறுகள் எல்லாம் எடுத்து சொல்லுதே, இவ்வளவு விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம பண்ணிட்டோம். ஸோ ஆனா இப்போ இவ பேசும்போது நம்மளோட தவறுகள்லாம் நமக்கு புரிஞ்சுக்கணும், புரிஞ்சு அடுத்த கட்டம் நம்ம இதெல்லாம் பண்ணக்கூடாது, நம்ம வந்து நம்மளை மாத்திக்கணும் அப்படி யோசிக்காம நீங்க வந்து என்ன ஒரு விரோதியாவே, மந்த்ரா வந்து எங்க 21 பேருக்குமே அவ ஒரு விரோதி. அந்த 21ல இப்ப 2 பேர் போயிட்டாங்க. 19 பேருக்கு அவ ஒரு விரோதி. 19 நாயக்குகளுக்கும் 19 கல் நாயக்குகளுக்கும் இவ ஒரு விரோதியாவே நீங்க என்ன பாக்குறீங்க. பரவாயில்ல, எனக்கு சந்தோஷம் தான். 38 பேருக்கு நான் ஒரு ஆள் சவால் கொடுக்குறேன்னும் போது ஹாப்பி தான். ஓகே, பாத்துக்கோங்க விரோதியாவே. சரி, அப்படி இருக்கும்போது ஒரு சின்ன பிள்ளை கிட்ட நம்ம தோத்துதான் இருக்கணுமா? இந்த 38 பேர் ஒரு நபர், தனி நபர், மந்த்ரான்னு சொல்லக்கூடிய ஒரு நபர்கிட்ட நம்ம 38 பேர் அவுட்டா? அதனால அந்த முன்னாமா வந்து நான் மாலைக்கு இல்ல, நாயக்கு இல்ல, ஜமாத் இல்ல, நாயக் சிஸ்டம் இல்ல, நான் 1000 சொன்னா சொல்லு போட. பெங்களூர்ல இருந்து வந்தது பெங்களூருக்கு போய் சேர்த்தோம். நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. நம்ம வந்து ஒத்துமையா இருப்போம் அப்படின்ற மாதிரி இவங்க வந்து ஒரு சீனை வந்து கிரியேட் பண்ணி ஒரு சீனுக்கோசம் எங்களுக்கு பதிலடி கொடுக்குறாங்களா. நாங்களா ஒத்துமையா தான் இருக்கோம் பாருங்க, நாங்களா சேலஞ்ச் பண்றோம். யாருக்கு நீங்க இந்த சேலஞ்ச்ல யாருக்கு பண்றீங்க? முதலாவது ஒரு நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு நாயக் சிஸ்டம் கலையில நீங்களாம் ஒத்துமையா தான் இருக்கிறீங்க அப்படின்ற ஒரு பட்சத்துல நீங்க இதெல்லாம் எடுத்து போடணும்னு அவசியமே கிடையாது. யாருக்காக போடுறீங்க? உங்களுக்கு ஈக்குவலான மற்ற நாயக்குங்க, மற்ற மாவட்டங்கள்ல இருக்கக்கூடியவங்க, இல்ல மற்ற பெரியவங்க யாராவது ஐயோ சென்னையில நாயக் சிஸ்டம் இல்ல, மந்த்ரா வந்து அதை கழிச்சிட்டா, அப்படிலாம் ஒண்ணுமே இல்லைன்னு யாருன்னா வந்து உங்களை பேசி அது உங்க காதுக்கு வந்து அவங்களுக்கு நீங்க வந்து பதில் கொடுக்குறதா இருந்தாலும் ஓகே. ஆனா இங்க பேசுறது மந்த்ரா மட்டும் தானே. அப்ப மந்த்ராக்கு பதில் கொடுக்குறாங்களா இவங்க அத்தனை பேருமே சேர்ந்துக்கிட்டு? அதுல வேற இப்படியா எல்லாருமே? சரியா, எதுக்கு இதெல்லாம்? அப்போ உண்மையில உங்களோட தோல்வியை வந்து நீங்க ஒத்துக்கொண்டீர்கள். அதெல்லாம் அர்த்தம். உங்க தோல்வியை நீங்க ஒத்துக்கிட்டீங்க. மந்த்ரா ஒரு நபர்கிட்ட நம்ம பாச்சா பழிக்கல, நம்ம தோல்வியை சந்திச்சிட்டோம், அதனால இருந்தாலும் நம்ம வெளியே அங்க இங்க போறோம், அசிங்க அவமானம் நம்மளுக்கு வேண்டான்றதுனால சும்மா இருக்கிற மாதிரியாவது ஒரு ஸ்டில்ல போடுங்க, ஏன்னா ஒரு வீடியோவாவது போடுங்க, புரியுறவங்களுக்கு புரியும். அப்படி வீடியோ போடணும் அப்படின்றதுக்காக வீடியோக்கள்ல ரொம்ப சமீபத்துல கூட சாமுண்டி மலைக்கா அவர்கள் வந்து ஜமாத் வந்து நாங்க ஒரு குடும்பம் மாதிரி உறவுகள் நாங்க அப்படின்னு ஜமாத்ல இருக்கக்கூடிய அந்த நாய் சிஸ்டத்துல இருக்கவங்களுக்கு ஆதரவா தான் பேசியிருந்தாங்க. அவங்களே இப்போ எதிர்க்கிறதுக்கான சூழ்நிலை எப்படி உருவாச்சு? அதுதான் நான் சொல்றேன். அதாவது ஒரு சில வீடியோவாவது போடுங்கன்னு சொல்லி போட்டு இவங்க இருக்கிற மாதிரி காட்டிக்கிறாங்க. கௌரவத்துக்கு கஞ்சி குடிச்சாலும் வாழை இலையில நெய்ய தடி போடுறவங்க இவங்க எல்லாம். நான் பிரியாணி தான் சாப்பிட்ட நெய் மணக்குது பாருன்னு சொல்லக்கூடியவங்க. அந்த மாதிரி கௌரவத்துக்கு இவங்க வீடியோ அது இதுன்னு போட்டு நாங்களா இருக்கிறோம், குத்து கல்லாட்டம் தான் இருக்கிறோன்றதெல்லாம் காட்டிக்கினாங்க. ஓகே, நோ ப்ராப்ளம். நீ இல்லாமல் போ, எப்படின்னா போய்க்கோ. எங்களோட டாட்ல நான் உங்க நாயக் சிஸ்டத்தை க்ளோஸ் பண்ணி 1 இயர் ஆகுது. 1 இயர் ஆயிடுச்சு உங்க நாயக் சிஸ்டம்ல. என்னைக்கு அந்த முன்னாமா வந்து நான் வச்ச எண்ணெய் பூ நான் மாலைக்கு பூனாங்களா அன்னைக்கு உங்க கதை முடிஞ்சு போச்சு. இந்த 1 இயரா வந்துட்டு நீங்க ஏதோ கௌரவத்துக்கு அப்படி கொஞ்சம் நடத்திட்டு இருக்கிறீங்க. சரி, ஓகே, டன், முடிஞ்சு போச்சு. இப்போ
இந்த மலாய்க்கா வந்து ஏதோ ஒரு திருநங்கைக்கு வந்து ஏதோ ஒரு பால் ஃபங்க்ஷன் ஏதோ பண்ணாங்களாம். இதுக்கு முன்னாடியே ஒரு கதை கிட்ட சிரிப்பீங்க. நான் வந்து மலாய்க்காக்கு வந்து தனியா ஒரு 6 மந்த் வச்சிருக்கேன். 6 மாசம் கண்டென்ட் இருக்குது. தனியா அது போகும். வாரம் ஒரு எபிசோட போயிட்டே இருக்கும். அதுல மலாய்க்கா வந்து ஒரு இடத்துல என்ன வந்து பேசியிருக்காங்க. என்ன வந்து கிழிச்சு தொங்க விட போறாங்களா? நீ என்ன கிழிச்சு தொங்க விடுறியா, நான் உன்னை கிழிச்சு தொங்க விடுறேனான்றது அடுத்த ஒரு 2 வீக்ஸ்க்கு அப்புறம் வரக்கூடிய வீடியோஸ்ல எல்லாம் பார்க்கலாம். அதனால அதுல சேலஞ்சாவே எடுக்கிற மலாய்க்கா. ஓகேவா? இது போகுது. அப்ப இந்த மலாய்க்கா வந்து எங்கேயோ ஒரு இடம் வாங்கினாங்களாம், வீடு கட்டினாங்களாம். அந்த வீடு கட்டினதை கூட அவங்களோட குருவாகிய பெரியமேடு அன்பு, அவங்களோட குருபாய்கள் அக்கா தங்கச்சிகள் எல்லாருமே அந்த பெரியமேடு குரூப்ல அவ்வளோ காரி மூஞ்சி கடை போட்டுக்கிட்டாங்கம்மா. மீன் கடை போட்டுக்கிறாங்க, கருவாட்டு கடை போட்டுக்கிறாங்க இவ்வளவு பேசி. ஏன்னா சுத்தி 4 சைடு ஓடு, மேல ஒரு ஓடு, அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாரும் பேசியிருக்காங்க. இது எதுக்காக இப்ப நான் சொன்னேன்னா, ஒருத்தரோட ஏழ்மையை வந்து நம்ம சொல்லக்கூடாது, தப்பு அது. இருந்தாலும் நான் ஒரு சாரி சொல்லிட்டே சொல்றேன். எதுக்காக சொன்னேன், அவங்க வந்து சமீபத்துல ஒரு பேட்டியில சொல்லியிருந்தாங்க, மலாய்க்கா வந்து நான் ஆரம்பத்திலே பணக்காரி, நான் அப்பவே கார் வச்சிருந்தேன், அப்பவே நான் சவரமா நகை போட்டிருந்தேன், இதோ எங்க ஊர் மக்கள் எல்லாம் கேளுங்க, அங்க எங்க கேளுங்கன்னு கோயில வந்து பெருக்கி துடைக்கிறவங்க எல்லாம் வச்சு பேசியிருந்தாங்க. சரிங்களா? அப்ப நீ ஆரம்பத்திலே பணக்காரி கோடி கோடியா வச்சுருக்கிற, இன்னைக்கு சுத்தி 4 சீட்டு கொடு கட்டிக்கிறேன். நான் அந்த வீடியோ உங்களுக்கு அனுப்புறேன். சுத்தி காட்டிட்டு அதுலயே வந்து அவங்க குரூப்ல வந்து ஏதோ ரொம்ப இவ்வளவு வந்து கேவலமாலாம் பேசுனதெல்லாம் நம்மளுக்கு தகவல் அந்த வாய்ஸ் ரெக்கார்ட்லாம் கூட எனக்கு வந்துச்சு. அது கூட வேணும்னா நான் அனுப்புறேன். அதுல ரொம்பவே வந்து மலாய்க்கா அசிங்கப்பட்டாங்க. ஸோ அதை ஒட்டி இப்போ அவங்க பொண்ணு யாருக்கோ ஒருத்தருக்கு வந்து இந்த சர்ஜரி பண்ணா ஒரு பால் ஃபங்க்ஷன் பண்ணுவாங்க. அந்த ஃபங்க்ஷன் பண்ணியிருக்காங்க அவங்களோட கோவில்ல. இதுல கூட எனக்கு ஒரு கேள்வி இருந்தது. என்னன்னா, ஒரு ஆன்மீகத்துல இருக்கக்கூடியவங்க, ஒரு ஆன்மீகவாதி ஒரு தீட்டு சடங்கை வந்து ஒரு கோயிலுக்குள்ள பண்றீங்க, பண்ணலாமா? அப்படி இது ஒரு தீட்டை வந்து ஒரு கோயில்ல பண்ற, நீ எல்லாம் என்ன ஆன்மீகவாதி? கடவுளே, இதெல்லாம் நினைச்சாலே பாக்குற மக்கள் தான் புரிஞ்சுக்கணும். சரிங்களா? அது ஒரு விஷயம். இவங்க இந்த ஃபங்க்ஷனை பண்ணும்போது இவங்க இந்த 19 நாயக்குங்களுக்கும் 19 கல்நாயக்குங்களுக்கும் புல்லா கொடுத்தாங்களா என்னன்றது தெரியல. புல்லான்றது அழைப்பு ஒத்துமையா இருந்தால் மட்டுமே தானே கொடுக்க முடியும். ஒருத்தருக்கு நீங்க போய் தனித்தனியா, ஏமா நாளைக்கு என் வீட்டுல பால் ஊத்துறமா, கொஞ்சம் வந்துருமான்னு ஒருத்தர் கையெழுத்து நீ கும்பிட வேணாம், ஒருத்தர் காலையும் தொட்டு கண்ணில் ஒத்திக்க வேணாம் மலாய்க்கா. சரியா? ஆனா நீங்க என்ன பண்ணோம், நாயக்குங்களுக்குன்னு ஒரு குரூப் இருக்கு இல்லையா? ஒரு குரூப் கிடையாதுமா, இவங்க ஒரு 3-4 குரூப் வச்சிருக்காங்களாம். நாயக்குங்களுக்கு மட்டும் ஒரு குரூப், அதுக்கப்புறம் கல்நாயக்குக்கு சேர்ந்து ஒரு குரூப், அதுக்கப்புறம் கல்நாயக்குங்களுக்குன்னு மட்டும் ஒரு குரூப். என்ன பேச போறாங்களோ தெரியலமா. நம்ம இந்தியா பத்தி எதுனா வந்து இதுல முக்கியமான தகவல்கள்லாம் மாறி மாறி பேச போறாங்க. இந்த 3 குரூப்லயுமே இருக்க போறவங்க நீங்க மட்டுமே தான். இந்த 38 பேர் தான். எதுல எது பேசினாலுமே அந்த 38 பேருக்குமே தெரிய போகுது. எதுக்கு தனித்தனியா ஒரு பேட்ஜ்ன்றது எனக்கு புரியல. சோ ஓகே, என்ன பேச போறீங்க? மந்த்ராவை எப்படி அழிப்பது, மந்த்ராவை எங்க வச்சு கொள்வது, எந்த ரவுடி கிட்ட போவது, எவ்வளவு பணம் கட்டுவது, இதைத்தான் பண்ண போறீங்க. பெண்ணு போங்க, 2 வருஷமா தானே பெண்ணுக்குறீங்க. சரிங்களா? அப்படின்னும் போது நீ உன் வீட்டு நாயக்கு அந்த யாரு அன்பு அவங்க கிட்ட சொல்லியிருந்தால் அந்த அன்பு வந்து அந்த குரூப்ல போட போறாங்க. எங்க வீட்டுல வந்து என் பொண்ணு இந்த பொண்ணுக்கு பாருங்க, இந்த பொண்ணு மலாய்க்கா, இந்த பொண்ணு வந்து ஒரு ஃபங்க்ஷன் பண்ணு, மற்ற 19 18 பேருக்குமே நான் அழைப்பு கொடுக்குறேன், எல்லாம் வாங்கினா வந்துட போறாங்க. இதானம்மா வேலை அவங்களுக்கு. யாரு கூப்பிட்டாலும் உடனே ஒயர் கொடி தூக்கி அக்குள்ள வச்சுக்கின்னு ஒரு புடவைய கட்டிக்கின்னு 70 80 வயசு 60 65 வயசு அதை போட்டு இருக்கவங்க பாருங்க, பார்க்கறதுக்கே காமெடியா இருக்கும். அட்டிக்கன்னா ஆரம்னா கையில ஒரு வங்கின்னா அதுன்னா இதுனா, அது முகத்துக்கும் இதுக்கும் சம்மந்தமே இருக்காது. அதெல்லாம் போட்டுக்கின்னு வாங்கி பீரோல கிடக்குறதுல இது மாட்டணும் இல்லையா? அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் வேணும்ல, மாட்டிக்கின்னு போருவங்க. நீ வாங்கிட்டால போதும், அது வந்துட போகுது. சரியா? ஏன் கூப்பிடல? ஏன் உங்க வீட்டு பெரியவங்க சொல்லல? ஏன்னா இது வந்து ஒரு பிம்பம் தான். நாங்களாம் ஒத்துமையா இருக்கிறோன்றது வந்து ஒரு கண் துடைப்பு. புரியுதுங்களா? உண்மை கிடையாது. அதாவது அருந்ததி படத்துல ஒரு கோட்டை காட்டுவாங்க தெரியுங்களா? அந்த கோட்டை நைட்ல வரும்போது அப்படியே ஜொலிக்கும். உள்ள போயிட்டு லாஸ்ட்ல பாருங்க, அது அப்படியே இருளா, அதுதான் இவங்க வெளி உலகத்துக்கு அந்த ஜொலிப்பெல்லாம் காட்டுவாங்க. ஆனா உள்ளுக்குள்ள 1001 இருள்கள் இவங்க. அந்த மாதிரி வந்து இவங்க காட்டி யாருமே வரல. இந்த 3 பேர் தான், இந்த மெட்டிஒலி மகேஷ், இந்த பெரியமேடு அன்பு, அந்த தட்டாச்சி, இவங்க 3 பேர் தான் வந்திருக்காங்க. வரும்போது அந்த அவங்க சம்மந்தப்பட்ட திருநங்கைகள்லாம் வந்திருக்காங்க. அங்க நடந்துட்டு இருக்கு இந்த பால்
தயிர் மோர் இந்த ஃபங்க்ஷன்லாம் அங்கே நடந்துட்டு இருக்குது. அதுல என்ன சொல்றது, அந்த மாதிரி ஆட்டம் ஒரு கோயிலுமா, அது ஆன்மீகம்ன்றது ஒரு ஒரு கோவில். நீ ஒரு ஆன்மீகவாதி, இதுல வேற நீ வந்து ஏதோ எல்லாம் சொன்ன, அது சாமுண்டி மலாய்க்கா பிஜேபி ஏதோ சொல்லிட்டு போ. சரியா, ஒரு கோவில், அந்த கோயிலுக்குள்ள அவங்க ட்ரெஸ்ஸும் அவங்க ஆடுற ஆட்டமும் நான் அந்த வீடியோ காட்டுறேன் பாருங்க. இவ்வளோ ஒரு இதுவா ஆடிட்டு பணத்தை வாரி 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 இறைக்கிறாங்களாம். அதாவது இதுக்கு அர்த்தம் என்னன்னா, பணம் நாங்க வாரி வாரி இறைக்கிறோம், உன்னால என்ன பண்ண முடியும் பண்ணு பார்க்கலாம் அப்படின்னு எனக்கு சவால் கொடுக்குறாங்களாம். ஆயிடுச்சு, இந்த காலம் முடிஞ்சு எவ்வளவு நாள் ஆகுது, இன்னமும் நீங்க பழையசுல இருந்தே வந்துட்டு இருக்கிறீங்க. இதெல்லாம் நான் முடிச்சுட்டேன் எப்போவே. சரியா, இவங்க வந்து வாரி வாரி இறைச்சிட்டு அதெல்லாம் காட்டுறாங்க. காட்டும் போது அங்க ஏதோ இந்த பிரமிட் அன்பு வந்து ஏதோ சட்டை பேல் 500 ரூபாய், இவங்க பேல் 500 ரூபாய், அவங்க பேல்னு சொல்லி அந்த பேல் காசு இப்படி இப்படி தூக்குவாங்களாம், இப்படி போடுவாங்களாம், இப்படி தூக்குவாங்களாம், இப்படி போடுவாங்களாம். ஏமா இவங்க 500 ரூபாய் பேல்மா, இவங்க 500 ரூபாய் பேல்மா, இவங்க 100 ரூபாய் பேல்மா, இவங்க 50 ரூபாய் பேல்மா எல்லாம் போடுவாங்களாம். யாரும் அந்த பெரியமேடு அன்பு இதெல்லாம் பண்ணுவாங்களாம். பண்ணிட்டு லாஸ்டா அந்த இறைச்சாங்க பாருங்க, தூக்கி 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 நீ வந்து கௌரவத்துக்கு சவாலுக்காக இறைச்ச அந்த பணமே உனக்கு ஆப்பாச்சு. என்னாச்சு மேம், என்ன பிரச்சனை? இறைச்ச பணத்தை எல்லாம் பொறுக்குவாங்க தெரியுங்களா, பொறுக்கி வாரி உட்காந்து அதை எண்றதுக்கு ஒரு 4 ஆள்கட் போட்டுருப்பாங்க. எண்றதுக்குன்னே வருவாங்க அவங்கெல்லாம் வந்து அந்த இறைஞ்ச பணத்துங்கெல்லாம் வாரின்னு வந்து உட்காந்து எண்ணி 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 அந்த தட்டை சுத்தி சுத்தி வைக்கிறதுக்குன்னு வந்தவங்க வந்து வைப்பாங்க. அவங்களாம் எண்றதுக்கு வந்தவங்க பாருங்க. எண்ணி வச்சதுக்கு அப்புறம் அந்த பணத்துங்களெல்லாம் எடுத்து பிரிப்பாங்க. பிரிச்சாக்கா இப்போ முறைப்படி பாத்தீங்கன்னா 19 நாய்க்கு கூப்பிட்டுருந்தா 19 நாய்க்குமே அது இசாப்புன்னு சொல்ல, இசாப்னா ஷேர் ஒருத்தருக்கு கொடுப்பாங்க. 19 நாய்க்குங்க வரல, அவங்க பொண்ணு பேத்தி இல்ல அவங்க வீட்டுல ஒரு போர்டு, ஒரு எல்போர்டு, யாரோ ஒருத்தர் அவங்க சம்மந்தப்பட்டவங்க ஒருத்தர் வந்துட்டா கூட அவங்களோட காசை ஷேர கொடுக்கணும். நீத்த யாரையுமே கூப்பிடல, ஏன்னா அந்த அளவுக்கு அங்க இல்ல, பார்க்கத்தான் அதுல எவ்வளவு பணம் எவ்வளவு பேப்பர்னு கூட தெரியாது. அப்ப நீங்க கூப்பிட்டது 3 பேருக்கு தான் அது. அப்ப இன்னொருத்தவங்க வந்து விசாலின்னு சொல்லக்கூடிய ஒரு திருநங்கை வந்து அவங்களும் போயிருக்காங்க. இந்த மலாய்க்கா கூப்பிட்டு அவங்க போயிருக்காங்க. அவங்க குரு பேரை சொல்லி அப்ப அவங்க சட்டாய் காசுன்னு கொடுக்கும் போது அதை வாங்கி போட்டீங்கல்ல தட்டுல, அவங்க பேரை சொல்லி தானே கொடுத்தாங்க. அப்போ அவங்களுக்கு உண்டான ஷேரிங்க கொடுக்க வேண்டியது தானே. அப்ப அவங்க கொடுக்கும்போது வாங்கிக்கினாங்க. அது வந்து வரவு. ஷேரை கொடுத்தா அது வந்து செலவு. இவங்களாம் வரவுக்குன்னு பிறந்தவங்க தானே, செலவுக்குன்னு கிடையாது இல்ல. அததான் அந்த திருநங்கை வந்து விசாலின்றவங்க கேட்டிருக்காங்க. அதாவது அந்த நூரியம்மா, அந்த விசாலியோட நாயக்கு நூரியம்மான்னு சொல்லக்கூடியவங்க, அவங்களும் ஒரு சின்ன வயசு கிடையாது, நம்ம எண்ணூர் ஜோதிகா மாதிரி. அவங்களும் ஒரு மூத்த திருநங்கை, கிட்டத்தட்ட முன்னம்மாக்கு யூக்கலான ஒரு திருநங்கை தான். அவங்களும் பெரியவங்க, வயசுலயும் பெரியவங்க, எல்லாத்துலயும் பெரியவங்க. சரிங்களா, அப்போ அவங்களோட ஷேரை தான் விசாலி கேட்கிறான். கேட்கும்போது இல்ல நாங்க வந்து அவங்கள கூப்பிடல, நாங்க வந்து அவங்கள அழைக்கல. சரி, அழைச்சா என்ன, அழைக்கலன்னா என்ன? அழைக்காதவங்க காசு மட்டும் எப்படி வாங்கணும்? அதான் விசாலி கேக்குறது கரெக்ட் தானே. நீங்க அவங்கள அழைக்கல, சரி நானே கூட ஒரு தோஸ்து பாணி ஒரு பியார் முகத்துல வந்துட்டேன். சரி நான் பணம் கொடுக்கும்போது இல்ல விசாலி நீ வந்து பியார்ல தான் வந்திருக்கிற, நீ சட்டாய்க்கெல்லாம் பணம் கொடுக்க வேணா, இருந்து ஆண்டா அனுபவிச்சுட்டு போமா, ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு போன்னு சொல்ல வேண்டியதானே. அப்பயே வாங்கி போட்டுக்கணுங்க தட்டுல அந்த காசை. புரியுது, நீங்க வாங்கி போடுவதானே அடுத்த கேள்வி இவ கேக்குறா. நம்ம ஆயா நம்ம அம்மா பேரை சொல்லி குத்த காசை வாங்கினாங்களா, நம்மளுக்கு நம்ம குருக்கு ஹிசாப் கொடுக்குதே, திரும்பி நம்ம குரு கிட்ட கொடுப்போம்னு சொல்லி கேக்குறேன். அப்ப அவங்களும் வந்து உங்க செட்ல ஒருத்தர் தானே, 19ல ஒருத்தர் தானே. அப்ப இதுல எங்கம்மா இருக்குது ஒத்துமை? இவங்க எங்க இருக்காங்க? நல்லா யோசிங்க, ஒத்துமை எங்க இருக்கு? இவங்க எங்க இருக்காங்க? ஒண்ணுமே கிடையாது. இப்ப நான் பேசுனதுக்கு அப்புறம் ஒன்னா இவங்க உட்காந்து ரூம் போட்டு யோசிப்பாங்க. ஒருத்தர் கோவலம் ஈசிஆர் சைட்ல மகாபலிபுரம் சைட்ல எங்கன்னா ரூம் போட்டு இவ இப்படி பேசிட்டாலே இதுக்குன்னே ஒரு ஃபங்க்ஷன் பண்ணோம், நம்ம 19 பேரும் ஒன்னா போனோம், போய் அதை போட்டு காட்டணும்னு பண்ணுங்க, மீண்டும் ஃபங்க்ஷன் பண்ணுங்க. நான் அதை தானே எதிர்பார்க்கிறேன். நீங்க கட்டின மூட்டையெல்லாம் அவுக்கணும், ஒண்ணு அவுத்து இறங்க பஞ்ச செலவு பண்ணுங்க. இல்ல நியாயத்தை கேட்ட அந்த விசாலி திருநங்கை அந்த இடத்துல அந்த ஃபங்க்ஷன்ல தாக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதுதான் அப்போ வந்து இந்த விசாலி வந்து இதை கேட்டிருக்காங்கம்மா. கேட்டதுனால இல்ல உங்க நாயக்கெல்லாம் நாங்க கூப்பிடல, உங்க நாயக்கெல்லாம் இங்க வரத்துக்கு தகுதி கிடையாது, உங்க நாயக்க நூரி அம்மாவெல்லாம் யாரு இங்க வெத்தலை பாக்க வச்சு அழிச்சோம், நாங்கெல்லாம் அதெல்லாம் கூப்பிடலாமா, நாங்க மட்டும்தான் இதுக்கு ராணி, நாங்க 3 பேர் தான் இதுக்கு ராணி, நாங்க 3 பேர் தான் இங்க நாங்க வைக்கிறதா சட்டம்,
நாங்க இஷ்டம் தான் கொடுப்போம் இல்லைன்னா கிடையாது அப்படின்ற மாதிரிலாம் ஒரு சில கல்நாயக்குங்கள் வந்து பேசும். அந்த இடத்துல பாருங்க, விசாலியோ பதில் கொடுக்குறவதான். நீ வந்து 10 வார்த்தை பேசினா அவன் 100 பதில் கொடுப்பா அவனுக்கு. பட் ஆனா அந்த இடத்துல அவ தனியா இருக்கான், இவங்க ஒரு கும்பலா இருக்காங்க. அதனால முடிஞ்ச அளவுக்கு வந்து அவன் நம்ம எதுக்கு பிரச்சனை பண்ணணுன்ற அளவுக்கு போன இடத்துல கௌரவமா வரணும்னு விசாலி யோசிச்சிருக்கான். அந்த இடத்துல இந்த ஃபங்க்ஷன் யாரோடையது? மலாய்க்காது. மலாய்க்கா யார் வீடு? பெரியமேடு அன்பு வீடு. அப்ப அந்த இடத்துக்கு ராணி யாரு? அப்ப அவங்க வந்து ராணியா அவங்களோட மேன் பவர் வந்து அங்க யூஸ் பண்ணிருக்காங்க. என்ன பண்ணிருக்கிறாங்க? ஏய் போடா இசாப் கேட்டுன்னு வரான் பாரு அப்படி இப்படின்னு. அதான் அவங்களோட ஸ்லாங்ல எவ்வளவு எந்த அளவுக்கு சீப்பா பேச முடியுமோ அதெல்லாம் பேசியிருக்காங்க. விசாலியும் கொஞ்சம் ஒரு அளவுக்கு பொறுமையா இருந்து இருந்தாலும் ஒரு வார்த்தை நடுவில் கேட்பாங்க இல்லையா? அப்படி கேட்கும்போது அங்க இருந்து ஏதோ ஏதோ தூக்கி அடிச்சிருக்கிறாங்க விசாலி மேல. ஏதோ கட்டை கல்லெல்லாம் தூக்கி அடிச்சிருக்காங்க. பட் இன்னொரு பொருளையாலே அவங்க வந்து இது பண்ணிக்க சொல்லக்கூடாது, அதனால நான் சொல்லல. இது பண்ணியிருக்காங்க. அப்போ அவ வந்து நான் என்ன கேட்கிறேன்னா, விசாலி நல்லவளோ கெட்டவளோன்னு தெரியாது, வேண்டாம், நம்ம அதுக்குள்ள போக வேண்டாம். பட் அவ வந்து ஐயப்ப சாமிக்கு மாலை போட்டுருக்கான். நீங்க விசாலி மூஞ்ச பார்க்கலன்னா கூட அந்த மாலைக்கு மரியாதை கொடுத்தாவது நீங்க கேட்ட வார்த்தைகள் என்ன, நீங்க செஞ்ச செயல், அப்ப யாருக்கு தான் நீங்க மதிப்பு கொடுக்குறீங்க? மனுஷனுக்கும் மதிப்பு கிடையாது, ஒரு போலீஸ்க்கும் மதிப்பு இல்லை, ஒரு அதிகாரிகளுக்கும் மதிப்பு இல்லை, இப்போ ஒரு கடவுளுக்கே மதிப்பு இல்லை. அப்புறம் அந்த கடவுள் போட்டா வச்சு பூஜை போடுறீங்களே எதுக்கு சொல்லுமா? மாத்தா போட்டா வச்சு சந்தோஷி மாத்தா போட்டா வச்சு பூஜை போறீங்க, இங்க ஐயப்ப சாமியை காரி முஞ்சு அனுப்புறீங்க. அப்ப என்ன அர்த்தம் இதுக்கு? புரியுதுங்களா? இதுங்க இவங்க எல்லாமே இப்படித்தான். இதுல வந்து ரொம்ப மனம் வெறுத்து மனம் நொந்து அந்த விசாலின்னு சொல்லக்கூடிய திருநங்கை வந்து ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்காங்க. வணக்கம், நான் திருநங்கை விஷாலி பேசுகிறேன். என் சமூகத்திற்கு இனியதொரு மதிய வணக்கம். நுங்கம்பாக்கம் ஆயா, நூரி ஆயா, பாம்பெருத்தி ஆயா, நான் உங்கள்கிட்ட சேலா விஷாலி பேசுகிறேன். இதுமாரி வந்து ஒரு 2 நாளுக்கு முன்னாடி காசிமேரில் மலைக்காமா வந்து ஒரு பால் ஊற்றுனாங்க. அதுக்கு எனக்கு புலா கொடுத்துருந்தாங்க. நான் போயிருந்தேன். நான் என்ன நினச்சேன்னா, எல்லா நாயக்கங்களுக்கும் புலா போல், ஏன்னா 19 நாயக்கங்களும் வந்துன்னு சொன்னாங்களே, அதனால எல்லாருக்கும் புலா கொடுத்துருக்காங்க போல் சொல்லிவிட்டு நானும் என்னை கூப்பிட்டாங்கன்னு எல்லாருமே வந்திருப்பீங்கன்னு நினச்சிங்க தான் நான் அந்த பாலுக்கு போனேன். பட் வந்து நீங்கள் அந்த இடத்துல வரல. ஒருத்தர் வரலையே, பரவாயில்ல, நம்ம வீட்டு பெரியவங்க பேரை சொல்லி நம்ம பேல் கொடுக்கலான்னு நான் உங்கள் பேரை சொல்லி பேல் கொடுத்தேன். ஆயா பேலெல்லாம் வாங்கிக்கினாங்க. லாஸ்ட்டாக வந்து அவங்க 4 இசா கொடுத்தாங்க. அதில் வந்து 4 பேருக்கு இசை எடுத்துட்டாங்க. அப்போ நான் உக்காண்டிருந்தேன். அதில் ஒரு சலசலப்பு வந்துச்சு. இதுமாரி வந்த நாயக்கங்களை கொண்டு தான் நாங்கள் கொடுக்க போகணும். அப்போ நான் நாயக்கத்துலேருந்து சேலா போயிருந்தேன். நம்ம வீட்டு பெரியவங்க பேரை சொல்லி உங்கள் பேரை சொல்லி தான் நான் பேல் கொடுத்தேன். அப்போ பேல் வாங்கும் போது இந்த வார்த்தையும் பேசல கொள்ள அந்த இசாப்புன்ற ஒரு வார்த்தை வரும்போது அவங்க வந்து நாங்கள் நாயக்கு பிளாக் கொடுத்தோமா, நாங்கள் அவங்க எங்களுக்கு எந்த நல்லது கெடுத்துக்க சொல்கிறதில்ல, நாங்கள் அவங்க நல்லது கெடுத்துக்க சொல்கிறதில்ல அப்படின்னு சொன்னாங்க. அப்போ ஏன் போன வார்த்தை நீங்கள் எல்லாருமே ஒன்று கூட்டி தம்ஸ்அப் காட்டுற மாரி சொன்னீங்க, நாங்களாம் வந்து எல்லா நாயக்கும் ஒன்றா தான் இருக்கிறோம் அப்படிக்கணும். அப்போ நான் நாயக்கு சேலாவாக தான் அங்கே இருக்கிறேன், நானும் உங்கள் பேரில் தான் இருக்கிறேன். அப்போ என்னை கூப்பிட்டு எதனா வந்து எனக்கு கொடுக்கலனா கூட உங்கள் வீட்டுக்கு போட்டேன்னு நான் போயிருக்கிறேன், எனக்கு எதனா கொடுத்து தானே கொடுத்து அனுப்பிச்சிருந்தா நான் உங்கள்கிட்ட எடுத்துன்னு வந்து கொடுத்துருப்பேன் ஆயா. அது ஒரு கௌரவம் தானே ஆயா. இதை பார்த்துட்டு நீங்கள் என்ன எதுன்னு முடிவு சொல்லுங்கள் ஆயா. இதுமாரி வந்து 2வது பாலில் அதுமாரி பண்ணியிருக்காங்க ஆயா. ஏன்னா நீங்கள் இல்லைனா கூட அந்த இடத்துல நாங்கள் ஏதோ ஒரு சேலம் நடத்திங்க, நாங்கள் போகிறோம் கொள்கிறோம், நாங்கள் உங்கள் பேரை சொல்லி பேல் வைக்கிறோம் ஆயா. அது என்ன எதுன்னு இப்போ பார்த்து பேசுங்க ஆயா. இந்த குறிப்பு வந்து நுங்கம்பாக்கம் எங்கள் வீட்டு நாயக்கு நூரி அம்மாவுக்கு இந்த வீடியோ நாங்கள் போடுறோம். இதை பார்த்துட்டு பதில் சொல்லுங்க ஆயா. பாம்பேர்த்தி ஆயா, நீங்கள் பார்த்துக்கோங்க ஆயா, நீங்கள் புரிஞ்சுக்கோங்க ஆயா, புரிஞ்சு செயல்படுங்க. இவங்கெல்லாம் ஒத்துமையா இருக்கிற மாதிரி நடிக்கிறாங்க, இவங்கெல்லாம் ஒத்துமையா கிடையாது, உங்களை ஒதுக்கி வைக்கிறாங்க. சோ இதுதான் இந்த 19 பேரு. அந்த பிரச்சனைகள் எல்லாம் பார்த்தா நூரி நாயக் அவங்களுடைய ரியாக்ஷன் என்னவா? எதுவுமே இருக்காதுமா, எதுவுமே இருக்காது. ஏன் கேளுங்களேன், அந்த நூரி நாயக்கத்தை இங்க மதிக்கலையே. நூரி நாயக்கா அவங்க நூரி நாயக்கு, முன்னா நாயக்கு கிடையாது. முன்னா நாயக்கா இருந்தாக்கா முன்ன காலச்சி போன்னு அப்படி தள்ளி இருந்தா கூட ஐயோ அம்மா 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 அம்மான்னு அவங்க கண்ணீரால அவங்க பாதத்தை கழுவி இருப்பாங்க. இது நூரி நாயக்குமா, எப்படி வந்து இவங்க இது பண்ணுவாங்க? இல்ல அந்த நூரி அம்மா கூட எப்படி வந்து கேட்பாங்க? கேட்க முடியாது. கேட்கணும்னா இன்னைக்கு இந்த சென்னையில மூத்த திருநங்கைகள்ல எங்கேயோ ஊரு பேர் தெரியாம பெங்களூர்ல இருக்கக்கூடிய முன்னாமாவை தூக்கின்னு வந்து மாலக்கா உட்கார வச்சு இந்த சென்னை வாசிகள் ஒரு சிலர், எல்லாருமே கிடையாது, ஒரு சிலர் யார் நூரி அம்மாவை தூக்கின்னு வந்து மாலக்கா உட்கார வச்சிருக்கலாம். ஏன் நுங்கம்பாக்கம் ராதாமாவை வந்து மாலக்கா உட்கார வச்சிருக்கலாம். சரிங்களா? நிறைய பேர் இருக்காங்க பேர் விட்டு சொல்றதுக்கு.
எனக்கு தெரிஞ்சுல என் காலத்துல ஐசோ செல்வியம்மா இவங்கெல்லாம் நிறைய பேர் இருந்தாங்க. அதுல மூத்த திருநங்கைகள், வயசான திருநங்கைகளை இப்ப வந்து மாலை காப்பாங்க. அதெல்லாம் விட்டுட்டு ஏன் முன்னம்மா கூப்பிட்டாங்க? அவங்க நல்லா பல தங்க வேட்டை ரம்யா கிருஷ்ணன் அம்மா மாதிரி நல்லா பலன்னு இருந்தாங்க. நல்லா நகை நட்டு நம்மளாம் ஒரு செயின் இங்க தான் போடுறோம். அவங்க இங்க வயிற்று கீழே ஒரு செயின் போட்டாங்க. ஆஹா, இவங்களதான் கூப்பிட்டு இந்த ராஜ வம்சத்துக்கு இந்த ராணியை தான் உட்கார வைக்கணும்னு உட்கார வச்சாங்க. பட் நீங்க உட்கார வச்சீங்க, உங்களோட செயல்கள் கரெக்டா இருந்தாக்கா அந்த ராணி அந்த இடத்துல இருந்து உங்களெல்லாம் வழி நடத்திருப்பாங்க. நீங்க தான் ஒன்னொன்னு கையை இப்படி அச்சு தூக்கின்னு போறீங்களா அவங்க மூஞ்சிக்கு நேராவே. அவங்க வாயில போய் இடிக்கும் கை, மூக்குல போய் குத்தம் கை, அவங்க உட்காந்துட்டு இருப்பாங்க நடக்குது. அப்புறம் எப்படி அவங்க இருப்பாங்க? புரியுதுங்களா? இது நிறைய விஷயங்கள். அதாவது சோனி சொன்ன போல இந்த நாயக்கு சிஸ்டம் முடிஞ்சிச்சு. சென்னையில நாயக்குகள் கிடையாது. பட் ஆனா அந்த பதவியில இருந்தவங்களுக்கு அதை ஒத்துக்கிறதுக்கு மனசு இல்லை. ஒத்துக்கிறதுன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் மந்த்ரா கிட்ட தோத்துட்டோமே அப்படின்னா அவங்க தோல்வியை ஒத்துக்கிறதுக்கு அவங்க மனசு ஜீர்ணிக்கவே இல்லை. அதனால வேற வழி இல்லாமல் நாங்க நாயக்குகள் நாங்களா இருக்கிறோம், ஒத்துமையா தான் இருக்கிறோம்னு ஒரு போலியான ஒரு மாயையை வந்து உருவாக்கி வச்சிருக்காங்க. இதுதான் உண்மை. இதை பார்க்கக்கூடிய மற்ற மாவட்டம், மற்ற மாநிலங்கள் அனைவருமே தெரிஞ்சுக்கோங்க. சென்னையில நாயக்கு சிஸ்டம் க்ளோஸ். அந்த கேம் முடிஞ்சது. திருப்பி ஒரு கேம் உருவாக்குறதுக்கு மறுபடியும் நாயக்குகள் வரணும். ஆனால் நாயக்குகள் மீண்டும் வரதுக்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் சென்னை வாசிகள். அது ஒரு பெரிய ப்ராசஸா இதுக்கப்புறம் இருக்கும். அவ்வளவுதான். இந்த நாயக்கங்களோட கதைகள் நீங்களே பார்ப்பீங்க. மீண்டும் ஒருத்தரோட ஒருத்தரை அடிச்சுக்கின்னு மங்கம் ஆண்டுக்குன்னு அவங்களுக்காக இருக்கப்பட்ட தேசிய திருநங்கை குரூப்பு, என் சமூகம் குரூப்பு, அப்புறம் முக்கிய குழு குரூப்பு, இதுல எல்லாம் வந்து நைட்டு கரெக்டா சொல்லி வச்ச மாதிரி பாருங்க. நைட்டு 9 மணிக்கு ஆரம்பிப்பாங்க, விடிகாலம் 7:30 8 மணி வரைக்கும் பேசிட்டே இருப்பாங்க. அதுல நிறைய கதைகள் வரும். பிரியாணி கதை வரும், தலப்பா கட்டி கதை வரும், நிறைய விஷயங்கள் போயிட்டே இருக்கும். அதுல வந்து யாருக்கும் மானம் மரியாதை இதெல்லாம் எதுவுமே இருக்காது. வயசுல பெரியவங்களாவது சின்னவங்களாவது மாலக்காவது நாயக்காவது அந்நிய ஒரு நாளைக்கு தடி ஏத்தவன் தண்டல்காரன். வாய்ப்பு அவனுக்கு பேசக்கூடிய வாய்ப்பு அன்னைக்கு அடிச்சிச்சு. ஒருத்தர் மாயிட்டாங்கடா, அப்பா அடிமை சிக்கிச்சுடா, இன்னைக்கு வச்சு செய்ய வேண்டியதா விடியோன்ட்டு அவங்களுக்கு கிடைச்ச வாய்ப்பை பரிபூரணமா பயன்படுத்திப்பாங்க. நடக்கும், அதையும் பார்க்கலாம். நீங்க வந்து கடந்த வீடியோக்கள்ல மலைக்கா வந்து உங்களுடைய வெளிச்சம் அறக்கட்டளையில தொடர்றதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, ஒரு அமைப்புக்குள்ள அந்த காளி வந்து தன்னை சுருக்க விட மாட்டா, நம்ம காளி உபாசகரா இருந்தா, ஆன்மீகவாதியா இருந்தா எந்த உறவுகளோடையும் பற்றுதல் இல்லாம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளிச்சம் அறக்கட்டளையில இருந்து வெளியே போயிட்டாங்க, என்னோட இப்ப பயணிக்கல அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அப்படி சொல்லிட்டு போனவங்க இப்ப ஒரு பால் ஃபங்க்ஷன் நடத்தி மற்ற திருநங்கைகள் நாயக்குகள் எல்லாம் கூப்பிட்டு அவங்க அதை உபசரிக்கிறதுக்கான காரணம் என்ன மேம்? இதுவும் உறவுகள் தானே, ஜமாத் என்பதே உறவுகள் தானே. இப்ப மட்டும் உறவுகள் எப்படி வந்துச்சு? அதுதான்மா, அவங்க வந்து மலைக்காக நான் முன்னாடியே சொல்லிட்டேம்மா, அவங்களுக்குன்னு தனியா ஒரு 6 மந்த் கண்டென்ட் இருக்கு. வாரம் ஒரு எபிசோட் வந்துட்டு இருக்கும். அதுல நிறைய காமெடி, அது எப்படி சொல்றதுல தெரியல, நிறைய விஷயங்கள் இருக்கு. அது பேசலாம். அதாவது இப்ப நீங்க கேட்ட கேள்விக்கு நான் ஒரு ரெக்கார்டு ஒண்ணு அனுப்புறேன். அந்த ரெக்கார்ட்ல மலைக்காவோட பொன்னான வாயால இனிமையான ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க. இல்லடி மந்த்ரா, அதாவது காளியம்மா பத்ரகாளி வந்து என்னை வந்து இந்த உறவுகளோட எல்லாம் இணைக்க விட மாட்டா அப்படின்னு சொல்லி, அதனால்தான் நான் வந்து வெளிச்சம் ட்ரெஸ்ட்ல ஒரு பதவிக்கு வரத்துக்கே இந்த வார்த்தை சொல்லி, அதுக்கு வந்து உறவுகள் இருக்கக்கூடாது, நான் வந்து தனி மரமாதான் இருக்கணும், நான் வந்து அந்த மாதிரியான ஒரு தீட்சை பெற்றிருக்கிறேன், அப்படிதான் இருக்கணும், எனக்கு இந்த உறவுகளோடய நான் சேரக்கூடாதுன்னு சொன்ன அந்த மலாய்க்காவை இன்னைக்கு அதே பதில் சொல்வாள் பத்ரகாளி அம்மா இந்த மந்த்ராவின் ரூபத்துல பெரட்டி போடவோ இன்னைக்கு அவ பதில் சொல்லிட்டு இருக்கிறா இந்த குரூப்புகளோட சேர்ந்து. புரியுதுங்களா? அது என்ன பதிலா இருக்கோன்றத பாருங்க. அதாவது மந்த்ரா எப்படி பெரட்டி போட்டனா, நீ என்கிட்ட சொன்ன வார்த்தை இது சரி, ஆனா நீ அந்த இடத்துல என்ன யோசிச்ச, நிறைய விஷயங்களை நீ யோசிச்சுட்டு வேற வழி கிடையாது, மந்த்ராவை கவுக்கணும்னு நம்ம பார்த்தோம், கடைசியில் நம்மளோட இது அவகிட்ட வேலைக்கு ஆகல, இப்ப இனிமேல் வந்து நம்ம இந்த உறவுகளோட சேர்ந்துதான் பயணிக்கணும். இப்ப கூட பாருங்க, அதாவது மந்த்ராவால மலைக்காக்கு ஒரு பிரச்சனை ஒரு காவல்துறையிடமோ இல்ல ஒரு யூடியூப் சேனல்லே ஏதோ ஒண்ணு வருதுன்னும் போது அதை எதிர்கொண்டு சவால் கொடுக்கணும். ஒரு யூடியூப்ல மலைக்கா உட்காந்து என்னை பத்தி பேசணும்னா கூட அவ கூட 10-20 பேர் வேணும். ஏன்னா அந்த 10-20 பேர் தான் இவளுக்கு சிறகு. அந்த சிறகுகள் அடிச்சாதான் இவ வந்து உயர முடியும். தனிமையில என்ன மாதிரி தனிச்சையா நின்று மலைக்காவால எதுவுமே பேச முடியாது. 10 பேர் அவ கூட வச்சுக்கிட்டு 10 அடியாட்கள் மாதிரிமா, கூலிப்படைகள் மாதிரி 10 பேர், திருநங்கையா இருக்கட்டும் ஆண் பெண் யாரோ ஒன்னாலுமே இருக்கட்டும், வச்சுருந்தா
ஒரு சேனல்ல கூட உட்காந்து அவ தைரியமா அப்பதான் தைரியமா வரும், வார்த்தைகளே வரும், அவளால பேசவும் முடியும், இல்லைன்னா முடியாது. அந்த வேலையதான் இப்ப பார்த்துட்டு இருக்கிறான். அதாவது ஒரு 10 பேர் கூட இருக்கிறாங்க, நம்ம இல்ல எது நல்லா பேசிடலாம், எது ஒன்னாலும் பண்ணிடலாம்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறா. பேசு உன்னோட பேச்சுக்கள் அத்தனையும் நீ டப்புன்னு வாய மூடுற மாதிரி ஒரே ஒரு வீடியோல நான் முடிப்பேன். அந்த நாட்களும் இன்னும் விரைவில் வந்து கொண்டே இருக்குது. ஒரு சம்பவம், ஒரு சூழ்நிலை ஒண்ணு போயிட்டு இருக்கு. சோ அதுக்கோசம் நான் இப்ப பேசாம இருக்கேன். பொறுத்திருந்து எல்லாத்த பற்றியும் விவரிப்போம் மேம். நேரத்திற்கு நன்றி. நான்